الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم ما أحد أكثر من الربا إلا كان عاقبة أمره إلى قلة أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்ததோடு நின்று விடாமல் அவர்களுக்கு எத்தனையோ தேவைகளையும் வைத்திருக்கின்றான். பசி வரும்பொழுது உணவுடைய தேவை, தாகம் வரும்பொழுது நீருடைய தேவை, தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்ள வீட்டுடைய தேவை, தன்னுடைய மேனியை மறைத்துக் கொள்ள ஆடையுடைய தேவை, இப்படி எத்தனையோ தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வைத்திருக்கின்றான். எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும். மறுதிசையிலே அவர்களின் மீது அல்லாஹ் சில கட்டளைகளையும் சில கடமைகளையும் சில விதிமுறைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆக அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும், மறுமுனையில் அல்லாஹுடைய உத்தரவுகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றவும் வேண்டும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எனவே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு தொழில் அல்லது வியாபாரம் அல்லது விவசாயம் அல்லது கூலி வேலை, அது அல்லாத இன்னும் எத்தனையோ வகையான வேலைகளில் மனிதர்கள் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவைகளில் தாராளமாக ஈடுபடலாம். ஏன், அதைவிட ஒருபடி மேல் ஏறி அவைகளில் ஈடுபடுவதும் மிக முக்கியமான ஒரு வணக்கம், இபாதத். நபி அவர்கள் சொன்னார்கள், தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான தொழிலை, ஹலாலான வியாபாரத்தை தேடி சம்பாதிப்பது இருக்குது, அது பருதுக்கு பின்னால் உண்டான இன்னும் ஒரு பருது. அதனால் தொழில் பருது என்று, வியாபாரம் பருது என்று கூறிக்கொண்டு அதிலே 24 மணி நேரம் ஈடுபட்டு அல்லாஹுடைய கட்டளைகளை, அவனுடைய சட்டதிட்டங்களை, அவன் நமக்கு கடமையாக்கிய முக்கியமான வணக்கங்களை விட்டு விடுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை.
அல்லது அதற்கு மாற்றமாக தொழிலை விட்டுவிட்டு வியாபாரத்தை விட்டுவிட்டு மனைவி தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, குழந்தை தேவையில்லை, 24 மணி நேரமும் நான் வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன், திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றேன், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்றேன், நோன்புகளை பிடித்து தொழுகைகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதற்கு துறவரம் என்று கூறப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆக இரண்டிலும் குறை ஏற்படாத விதத்தில் ஒரு மனிதன் இரண்டையும் சமாளித்துக் கொண்டு நடப்பதிருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமான அம்சம். தொழிலையும் கவனித்துக் கொள்ளலாம், வியாபாரம் விவசாயத்தையும் கவனித்துக் கொள்ளலாம். மறுமுனையில் அல்லாஹுடைய கட்டளைகளில் எந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டு விடாமல், அவனுடைய வணக்கங்களில் எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டு விடாமல் அதையும் சம்பூர்ணமாக கடைபிடிக்கவும் வேண்டும். நபிமார்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அதிகமான நபிமார்கள் தொழில் செய்திருக்கின்றார்கள். அதிகமான நபிமார்கள் ஆடுகளை மேய்த்திருக்கின்றார்கள். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் பெரிய ஆட்சிக்குரிய முடிசூடா மன்னனாக இருந்தும் கூட அவர்கள் இரும்பை உருக்கி அதன் மூலமாக கவசங்களை செய்து அதன் மூலமாகத்தான் தன்னுடைய ஹலாலான உணவை தேடினார்கள் என்று சரித்திரங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் கூறுகின்றான், அவருக்கு நாம் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம். அவர் இரும்பை உருக்கி அதன் மூலமாக கவச சட்டைகளை செய்து அதை விற்றுத்தான் தன்னுடைய உணவுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஏன் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சுமார் 10 வருடங்களாக ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். அதிகமான நபிமார்கள் ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அஜ்யாத் மலையிலே ஆடு மேய்த்திருக்கின்றார்கள் என்றும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் மதீனாவுல ஜுருப் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நபி அவர்கள் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். நுபுவத்திற்கு முன்னால் வியாபார நோக்கத்தின் மூலமாக நபி அவர்கள் 2 தடவை ஷாம் தேசத்திற்கு பிரயாணமும் செய்திருக்கின்றார்கள். அதிகமான சஹாபாக்கள் கூலி வேலைகளும் செய்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபிமார்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த பெரும் பெரும் இமாம்களாக இருந்தாலும் சரி, துனியாவுடைய தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏதோ ஒரு அடிப்படையில் உழைப்பு முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, வியாபாரமோ விவசாயமோ உத்தியோகமோ கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கும் ஒரு முறையை நபி அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். தொழுகையில் மாத்திரமல்ல நபியை பின்பற்றுவது, குர்ஆன் ஓதுவதில் மாத்திரமல்ல நபியை பின்பற்றுவது, நோன்பு பிடிப்பதில், ஹஜ் உம்ரா செய்வதில் மாத்திரமல்ல நபியை பின்பற்றுவது, தொழிலையும் நபியை பின்பற்ற வேண்டும். தொழிலில் அந்த பதத்தை மாத்திரம் எடுத்துக் கொண்டு வியாபாரத்துடைய பணத்தை மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டு நாம் நினைத்தபடி வியாபாரம் செய்ய முடியாது. அந்நியவர்கள் வகுத்ததை போன்று தொழில் செய்ய முடியாது. தொழிலுக்கும் ஒரு வரையறை, வியாபாரத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அந்த முறைப்படி செய்தோம் என்றால் அவைகளையும் அல்லாஹ் வணக்கமாக மாற்றி விடுவான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக வியாபாரத்தை நமக்கு வியாபாரம் கொடுக்கல் வாங்கலை ஹலாலாக்கி தந்திருக்கின்றான். வட்டியின் மூலமாக உள்ள தொழிலை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். குர்ஆன்ல கூறக்கூடிய வேளையில் வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்றான், வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான். இன்று அடிக்காவிட்டாலும், ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் அழியாவிட்டாலும், சில வருடங்களுக்கு பின்னால் அல்லது நம்முடைய வஃபாத்துக்கு பின்னால் கூட அதனால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகளை நம்முடைய சந்ததிகள் சந்திக்கத்தான் செய்வார்கள். வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான். வயுருபி சதகாத், சதகாவை அல்லாஹ் வளர்ப்பான் என்று மற்றொரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியுடைய விடயத்துல எச்சரிக்கை செய்த மாதிரி வேற எந்த ஒரு பெரும்பாவத்துடைய விஷயத்திலும் அந்த அளவுக்கு நபி அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாக்கிம்ல இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அர்-ரிபா 73 பாபன், வட்டிக்கு சுமார் 73 வாசல்கள் இருக்கின்றன. ஐஸருஹா மிஸ்ல ஐயன்கிஹ ரஜுலு உம்மஹு, அந்த வட்டிக்கு 73 வாசல்கள் இருக்கின்றன. அதில் ஆக தாழ்ந்த வாசல், ஆக இலேசான வாசல் எதுவென்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு திர்ஹம் அல்லது ஒரு ரூபாய் இருக்கின்றது, இது அஷத்து மின் 36 ஜன்யா, 36 தடவை விபச்சாரம் செய்வதை விட கடினமானது, 36 தடவை விபச்சாரம் செய்வதை விட கடினமானது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், உலகத்தில் உள்ள மூடை முடுக்கெல்லாம் இந்த வட்டியை பரத்தி விட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு வட்டி இது கூடாது, ஹராம் என்ற நினைவு கூட வருவதில்லை. எடுத்ததற்கெல்லாம் அவர்கள் வட்டிக்கு தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ 105-10 வீதமானவர்கள் இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சமூகத்தில் உள்ள மிக அதிகமானோர் இந்த பழக்கத்திற்கு ஆளாகி விட்டார்கள். பெரிய பெட்டி கடையிலிருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும், சாதாரணமான குச்சி வீட்டிலிருந்து பெரிய மாளிகை வரைக்கும், எந்த ஒரு சிறிய தொழிலை செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு தொழிலை வியாபாரத்தை செய்தாலும் சரி, அதை கொண்டு வந்த வட்டியுடன் அந்நியவர்கள் இணைத்து விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்லாமியர்களுடைய பலத்தை குறைக்க வேண்டும், ஆன்மீக துறையிலே உள்ள இஸ்லாமியர்களுடைய சக்தியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அசுத்தத்தை சாப்பாட்டிலே புகுத்திவிட வேண்டும், நஜீஸை அவர்களுடைய உடம்புக்குள்ளே புகுத்திவிட வேண்டும் என்ற லட்சியத்தை, என்ற நோக்கத்தை முன்னால் வைத்து உலகம் பூராவும் இந்த வட்டியை பரப்பிவிட்டார்கள். இதற்கு எத்தனையோ பெயர்களை வைத்துக் கொண்டு ஏதோ வட்டி, ஆனால் அதற்கு அழகான முறையில் அந்தந்த காலத்திற்கு தோதுவாக பல பெயர்களை வைத்துக் கொண்டு வட்டியுடைய தொழிலை முழு உலகமும் கூட பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சிறிய சிறிய குக்கிராமங்களில் கூட அந்த வட்டியினுடைய கிளைகளை திறந்து ஏதோ மக்களுக்கு பெரிய அளவில் நாம் உபகாரம் செய்கின்றோம், உங்களுக்கு உதவி செய்கின்றோம், உங்களை பாதுகாக்கின்றோம் என்ற போர்வையில் மனிதர்களுடைய இரத்தங்களை எல்லாம் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய ஆன்மீக சக்தி நாளுக்கு நாள் குறைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஓரளவில் மார்க்கத்தில் பேணுதலானவர்கள், தொழுகையை தவறாமல் சொல்லி வரக்கூடியவர்கள், வருடம் ஹஜ்ஜி உம்ராவுக்கு சென்று வரக்கூடியவர்கள், மார்க்கத்தில் சமூகத்தில் முக்கியஸ்தர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்களும் கூட இதிலிருந்து விடுபட்டதாக இல்லை. நோக்கம் என்ன? பணம். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணக்காரனாக மாற வேண்டும், 4 பேருக்கு முன்னால் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும், நல்ல ஒரு வாகனத்தை வாங்கிவிட வேண்டும், பெரிய ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் எந்த முறையில் சம்பாதித்தாலும் சரி, அது ஹலாலான முறையா, ஹராமான முறையா, கூடுமான முறையா, கூடாத முறையா, அந்த முறைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இன்று நம்மவர்கள் பணம் பணம் என்ற அந்த பதத்திற்கு கீழால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தையும் எடுத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களுடைய சரித்திரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உணவு தான் மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாமியர்களுடைய உணவு இருக்கின்றது, அந்த உணவின் மூலமாகத்தான் அவர்கள் சீரழிவதும் சீராகுவதும் இரண்டும் அமைந்திருக்கின்றது. நம்முடைய உணவு சீராகி விட்டது என்றால், நம்முடைய உணவு சுத்தமாகி விட்டது என்று சொன்னால் நம்முடைய உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமாகி விட்டது என்றால் அந்த உடலால் வெளியாகக்கூடிய செயல்கள் நல்ல செயல்கள் வெளியாகும். ஆனால் உணவு ஹராமாகி விட்டது என்றால் அந்த உடலில் அசுத்தம் ஏற்பட்டுவிடும், அந்த உடல் கெட்டதாக மாறிவிடும். உடல் கெட்டதாகிவிட்டது என்றால் அந்த உடலால் வெளியாகக்கூடிய செயல்கள், அந்த உடலால் வெளியாகக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு மாற்றமானவைகள் தான் வெளியாகிக் கொண்டே இருக்கும். அதனால்
முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஹராமான உணவுடைய விடயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நபியுடைய காலத்திற்கு முன்னால் நடந்த பல சரித்திரங்களை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய படிப்பினைக்காக வேண்டி ஒரு சிலர்கள் கூறுவார்கள், குர்ஆன் மாத்திரம் இருந்தால் போதும், ஹதீஸ் மாத்திரம் இருந்தால் போதும். நபி அவர்களே பல சரித்திரங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏன்? சஹாபாக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. புகாரி ஷரீஃபுடைய 494வது பக்கத்தில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னொரு காலத்தில் ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பூமியை, தன்னுடைய ஒரு நிலத்தை அடுத்தவருக்கு விற்று விடுகின்றார். நிலத்தை வாங்கியவர் அந்த நிலத்தை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதிலிருந்து பெரிய ஒரு தங்க புதையல் கிடைத்து விடுகின்றது. ஓடோடி வந்து அந்த நிலத்தை யாரிடம் வாங்கினாரோ அவர்கிட்ட கூறிவிடுகின்றார், உங்களிடம் இருந்து நான் நிலத்தை தான் வாங்கினேனே தவிர இந்த புதையலை நான் வாங்கவில்லை, அதனால் புதையலை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பிக் கொடுக்கின்றார். இதற்கு நேர் மாற்றமான எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு நாம் சொந்தக்காரன் அல்ல, அதற்கு நாம் உரிமைக்காரன் அல்ல. ஆனால் அவருடைய காணியை எடுக்க வேண்டும், அவனுடைய சொத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான எத்தனையோ திருட்டுத்தனமான வேலைகளை செய்து அடுத்தவர்களுடைய பொருட்களை சொந்தமாக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவரோ சொல்லிவிட்டார், நான் காணியைத்தான் உங்களிடம் வாங்கினேன், இந்த புதையலை வாங்கவில்லை, அதனால் இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லிவிட்டார், இல்லை இல்லை, நான் காணியையும் அதிலே உள்ள அனைத்தையும் சேர்த்துத்தான் உங்களுக்கு விட்டுவிட்டேன், இதை நான் எடுக்க மாட்டேன். இரண்டு பேர்களுமே கூறுகின்றார்கள், இந்த தங்க புதையலை எடுப்பதற்கு நான் தயாரில்லை. பின்னால் ஒரு நீதிபதியிடம் செல்கின்றார்கள். அநேகமாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த வழக்கு கொண்டு போகப்படுகின்றது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரண்டு பேர்களிடமும் கூறுகின்றார்கள், பூமியை வாங்கியவரிடம் கூறுகின்றார்கள், இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் மறுத்து விட்டார், என்னால் எடுக்க முடியாது. பூமியை விற்றவரிடம் கூறினால் அவரும் கூறிவிட்டார், என்னால் வாங்க முடியாது. இறுதியில் அந்த இரண்டு பேர்களிடம் இருந்த ஒருவருடைய ஆண் குழந்தையை மற்றவருடைய பெண் குழந்தைக்கு திருமணம் முடித்து அவர்களுக்கு இதை செலவழியுங்கள் என்று அந்த நீதிபதி தீர்ப்பளித்ததாக அந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம், நம்மை போன்று 3 வேளை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததில்லை நபி அவர்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத், மா தபிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமின் மர்ரத்தைன் ஹத்தல் மௌத். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் ஒரே நாளில் 2 தடவை வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். ஒரு தடவை ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஈத்தப்பழ தோட்டத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே விழுந்திருந்த ஒரு ஈத்தப்பழம் நபி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. நபி அவர்கள் பொறுக்கி சாப்பிடுகின்றார்கள். நபி அவர்களுடன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமரும் சென்றார்கள். நபி அவர்கள் பொறுக்கி சாப்பிடுவதை பார்க்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் நபி அவர்கள் கேட்டார்கள், அலா தாக்குல் இப்னு உமர், இப்னு உமரே, ஏன் நீங்கள் சாப்பிடுவதில்லையா, நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்பொழுது தேவையில்லை, எனக்கு இப்பொழுது பசி இல்லை என்று சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமரே, அல்லாஹ் மீது சத்தியமாக 4 தினங்களுக்கு பின்னால என்னுடைய வயிற்றுக்குள்ள நுழையக்கூடிய முதலாவது கவலம் உணவு தான் இந்த ஈத்தப்பழம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹராமான உணவுடைய விடயத்தில் நபியுடைய வீட்டில் சதக்காவுடைய பொருட்களும் இருந்தது. சதக்கா பொருள் நபி அவர்கள் சாப்பிட முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒரு தடவை நபி அவர்கள் இரவு நேரத்தில் இப்பொழுதை போன்று வெளிச்சங்கள் கிடையாது, தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு ஈச்சப்பழம் கிடக்கின்றது. அதை எடுத்து நபி அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால இரவு பூராவும் அங்கும் இங்குமாய் புரண்டு கொண்டே இருக்கின்றார்கள். நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர், யா ரசூலல்லாஹ், அரிக்தல் லைலா, என்ன முழு இரவும் நீங்கள் தூங்காமல்
தூங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள், ஏன் தூங்காமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், இல்ல, என்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு ஈச்சப்பழம் இருந்தது, கடுமையான பசியின் காரணமாக அதை எடுத்து சாப்பிட்டு விட்டேன். ஆனால் நான் சாப்பிட்ட ஈச்சப்பழம் அதில் சதக்காவுடைய ஈச்சப்பழமோ என்ற பயத்தின் காரணமாக முழு இரவும் எனக்கு நித்திரை வருகின்றதே இல்லை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாக்களே, சகோதரர்களே, இது மாதிரியான ஓரிரு சரித்திரங்கள் நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னாலும் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி. மதீனாவில் அவருடைய தோட்டத்திலே விளையக்கூடிய ஈச்சப்பழங்கள் மிகவும் ருசியான ஈச்சப்பழம். நபி அவர்கள் கூட அடிக்கடி போய் சாப்பிடுவார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய ஈச்சப்பழ தோட்டத்திலே விளைந்த கொஞ்சம் ஈச்சப்பழங்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறிது ஆத்திரம், என்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய ஈச்சப்பழம் ருசியானது, ஹலாலானது, சுத்தமானது, நபி அவர்கள் கூட வந்து தைரியமாக சாப்பிடுவார்கள், அவ்வாறு இருந்தும் நீங்கள் அதை திருப்பி அனுப்பிவிட்டீர்களே என்று ஹஜ்ரத் உமரிடம் வற்புறுத்திய பொழுது ஹஜ்ரத் உமர் சொன்னார்கள், உபையே, நீங்கள் கோபிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு 10,000 திருகம் கடன் தந்திருக்கின்றேன், நான் உங்களுடைய ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டேன் என்றால் அந்த கடமைக்கு நீ வட்டியாக மாறிவிடுவோம் என்று தான் பயந்து நான் அதை திருப்பி அனுப்பினேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ற கிதாபுல ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சரித்திரம். இப்படியும் மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள். நாம் நினைத்தால் வாழ முடியாது என்றில்லை, வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள் என்பதற்கு பல சரித்திரங்கள். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் பிரசித்தி பெற்ற மகான்கள்ல பெரிய இமாம்கள்ல ஒருவர். அவர்கள் கூஃபாவை விட்டுவிட்டு பஸ்ராவுக்கு வந்துவிடுகின்றார்கள். பஸ்ராவுடைய அதிகாரி ஹஜ்ரத் சுஃபியானை தேடுவதற்காக வேண்டி ஆட்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னருக்கு முன்னால் சென்றுவிடக் கூடாது என்று பயந்து, ஏன் வீணாக மக்களுக்கு மத்தியில் பிரபலியமாக ஆக்கிவிட வேண்டும் என்பதை பயந்து அவர்கள் ஒரு தோட்டக்காரரிடம் சென்று கேட்கின்றார்கள், உங்களுடைய தோட்டத்தில் ஏதாவது வேலை இருக்கின்றதா எனக்கு? அப்பொழுது அவன் கூறுகின்றான், என்னுடைய தோட்டத்தில் நீங்க சிற்றுறுத்தி வேலை செய்யுங்க, என்னுடைய தோட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தோட்டக்காரனுக்கு தெரியாது வந்திருப்பது பெரிய ஒரு இமாம் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த தோட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வசூலிக்கக்கூடிய ஒரு ஜமாத் உண்டு, அந்த தோட்டத்தை கடந்து செல்கின்றார்கள். அந்த ஜமாத்தில் உள்ள ஒருவர் கேட்டார், நீங்கள் எங்கில் உள்ளவர்கள், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள்? சொன்னார்கள், மினல் கூஃபா, கூஃபாலிருந்து வந்திருக்கின்றேன். இப்பொழுது அவர் கேட்டார்கள், அருத்தபுல் பசரத்தி அஹ்லா அம் ருத்தபுல் கூஃபா, கூஃபாவுடைய ஈச்சப்பழமா ருசியானது அல்லது பசராவுடைய ஈச்சப்பழமா ருசியானது? ஈச்சப்பழம் பழுத்த காலமாக இருந்தது. கேட்டார்கள், ஈச்சப்பழம் பசராவுடைய ஈச்சப்பழம் ருசியானதா அல்லது கூஃபாவுடைய ஈச்சப்பழம் ருசியானதா என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், பசராவுடைய ஈச்சப்பழத்தை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. இப்பொழுது அந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், மா அக்குதபக்க, இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்கின்றீர்கள். அல் பிர்ரு வல் பாஜிரு வல் கிலாபு தஅக்குல் ருத்தபுல் பஸரா, நல்லவனும் கெட்டவனும் இந்த பஸராவிலே உள்ள நாய்கள் கூட பஸராவுடைய ஈச்சப்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நீங்க சொல்றீங்களே இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை என்று இவ்வளவு ஏன் பெரிய ஒரு பொய்யை கூறுகின்றீர்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு சென்று விடுகின்றார்கள். இப்பொழுது அந்த நாட்டுடைய அதிகாரியை சந்தித்து நாம் ஒரு தோட்டத்தை கடந்து வந்தோம், அந்த தோட்டத்துடைய சிக்குரிடம் இவ்வாறு கேட்டோம், அவர் இவ்வாறு பதில் சொன்னார் என்பதற்கு அரசர் சொன்னார், அப்படி என்றால் அது வேறு யாரும் இருக்க முடியாது, அது சுஃபியான ஸௌரியாகத்தான் இருக்கலாம், அவரைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், போய் அவசரமாக அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று ஆள் அனுப்பி பார்க்கின்றார்கள். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்தை விட்டு மறைந்து வேறோடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஹராமான உணவு வயிற்றுக்குள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள். ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அபத லயக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு அடியான் ஹராமான ஒரே ஒரு கவலம் உணவை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அனுப்பிவிட்டான் என்றால் மா யதகப்பலுல்லாஹு அமல 40 யௌமா, அவன் 40 நாட்கள் செய்த எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஃபர்தான அமலாக இருந்தாலும் சரி,
சரி, நஃபிலான அமலாக இருந்தாலும் சரி, எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹதீஸ்ல வட்டியுடைய விஷயத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தான் என்றால் குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வதரு மா பகி மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் நீங்கள் வட்டிக்கு எடுத்தது கொடுத்தது அதை நான் மன்னித்து விட்டேன், இதற்கு பின்னால் மீதம் உள்ளதை விட்டுவிடுங்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தீர்கள் என்றால் வட்டியுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வட்டியுடைய தொழிலை உங்களால் விட முடியாது, விடமாட்டேன் என்று நீங்கள் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹுடன் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக கொள்ளுங்கள். வேறு எந்த ஒரு பாவக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் தன்னுடன் யுத்தம் செய்யும் வரைக்கும் யாரையும் அழைத்ததில்லை. ஆனால் வட்டி எவ்வளவு கடுமையானது கொடுமையானது என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடன் யுத்தம் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால் எவ்வளவு பயங்கரமானது. ஆனால் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நம்முடைய சமூகத்திலே உள்ள அதிகமானவர்கள் அவர்களுடைய பசிக்கு அல்ல, தங்குவதற்கு வீடு இல்லாமல் இல்ல, நல்ல வீடு இருக்கின்றது, ஏதோ ஓரளவு தொழில் இருக்கின்றது, அன்றாடம் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தாராளமான முறையில் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் வெறுமனே பணத்தை கூட்ட வேண்டும், வெறுமனே பணக்காரனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வகைகளில் இன்று வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு லோன் என்று ஒரு பேரை வைத்துக் கொண்டு, அல்லது ஓடி என்று ஒரு பேரை வைத்துக் கொண்டு, இன்ஸ்டால்மென்ட் என்று ஒரு பேரை வைத்துக் கொண்டு, அல்லது லீஸ் என்று, பினான்ஸ் என்று எல்லாமே வட்டி போட்ட குட்டிகளை தவிர அதில் எதுவுமே ஹலால் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களை கெடுப்பதற்காக வேண்டி அந்நியவர்களால் வைக்கப்பட்ட பெயர்களை தவிர வேறொன்றும் இல்ல. இன்சூரன்ஸ் அதுவும் 100% ஹராம். ஆனால் இன்சூரன்ஸிலே தேர்ட் பார்ட்டி என்று ஒன்று இருக்கின்றது. அதை செய்யாமல் நம்முடைய வாகனத்தை ரோட்டுக்கு எடுக்கவே முடியாது. அது அரசாங்கத்துடைய நிர்பந்தமான ஒரு சட்டமாக இருப்பதன் காரணமாக உலமாக்கள் கூறுகின்றார்கள், அந்த தேர்ட் பார்ட்டியை வேண்டும் என்றால் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அது அல்லாத மற்ற இன்சூரன்ஸ் அல்லாஹ்தான் நம்மை பாதுகாக்குகின்றான். இந்த கும்பரியால் பாதுகாக்க முடியுமா அல்லது இவர்களால் பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் நம்மை படைத்தான், நமக்கு உணவை தந்து கொண்டிருக்கின்றான். அவன் தான் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாப்பான். ஆனால் நம்மை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையின் காரணமாக எவ்வளவோ பணங்களை, முஸ்லிம்களுடைய பணங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விசேஷமாக நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் அரசாங்கத்துடைய கணக்குப்படி 8% 10% கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு செல்லக்கூடிய பணத்தில் 30க்கும் அதிகமான வீதம் முஸ்லிம்களுடைய பணம் தான். ஒரே ஒரு பணக்காரர் அவருடைய குழந்தையை பாதுகாப்பதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு வருடத்திற்கு மாத்திரம் 12 லட்சம் கட்டிக் கொண்டிருக்கின்றார் ஒருவர். இதேமாதிரி எத்தனை 1000 பேர்கள் நம்மவர்கள் ஹராமான முறையில் வீணாக பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, பெரிய பார்த்தால் பெரிய கோடீஸ்வரனாக தெரிகின்றார்கள். அவர் போடக்கூடிய சேட் பல ஆயிரம், அவருடைய சேட்டில் உள்ள பேனை பல ஆயிரம், அவருடைய கையிலே உள்ள பல இலட்சம். ஆனால் அவருடைய வீட்டுடைய டீப் பேங்க்ல இருக்கும், அவருடைய காணியுடைய டீப் பேங்க்ல இருக்கும். கேவலம் இந்த மாதிரி ஒரு பெருமை தேவையா? ஊருக்கு உலகத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இரவெல்லாம் கவலை, பகலெல்லாம் கவலை, படித்தால் தூக்கம் இல்லை, பசி வந்தால் சாப்பிட முடியாது, அல்லது பசி வராத ஒரு நிலை. ஏன்? வீண் பெருமைக்காக வேண்டி நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு போய் வங்கியில பேங்கில் அடகு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? சிறியவர்கள் கூட அதில் விதிவிலக்கல்ல. சாதாரணமானவர்கள், சிறிய தொழில் செய்யக்கூடியவர்கள் எடுத்ததற்கெல்லாம் தன்னுடைய மனைவியுடைய நகைகளை கொண்டு போய் ஈடு வைக்கின்றார்கள். நபியுடைய காலத்தில் அடகு நடந்திருக்கின்றது, ஆனால் வட்டிக்கு அல்ல, அது சும்மா நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஈடு இருக்கின்றது, இது 100க்கு 100 ஹராமானது.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு இந்த வட்டி சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது என்று சொன்னா, யாராவது ஒரு வேலை வாங்கிட்டா இதை நான் தேன்ஸ்ல வாங்கினேன், யாராவது ஒரு வீட்டை ஒரு பில்டிங்கை கட்டிட்டா லோன் எடுத்து கட்டினேன், இதை சொல்வதற்கு கூட வெட்கம் இல்ல, கூட்டம் இல்ல, ஏதோ பெரிய ஒரு சாதனையை செய்ததை போன்று பினான்ஸ்ல இந்த வேலை வாங்கினேன், லீஸ்ல இந்த கட்டிடத்தை கட்டினேன், லோன் எடுத்து இந்த கடையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நம்முடைய சமூகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வட்டி வாங்கக்கூடியவர் மட்டுமல்ல, வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர் மட்டுமல்ல, வட்டி கடையிலே வேலை செய்யக்கூடியவன், அந்த கணக்கை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சி சொல்லக்கூடியவன், அனைவர்களையும் நபி அவர்கள் சாபம் விட்டிருக்கின்றார்கள், நபி அவர்கள் லானத் செய்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வும் சாபம் விட்டிருக்கின்றான், நபி அவர்களும் சாபம் விட்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வாலும் அவனுடைய சாதனை செய்த அல்லாஹ் சாபப்பட்ட பெரிய ஒரு தொழில ஏதோ கண்ணியமான ஒரு தொழிலாக நம்மவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தான் நாளுக்கு நாள் வறுமை வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது தான் வட்டியின் மூலமாக சம்பாதித்தாலும் அதனுடைய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தான் நாளுக்கு நாள் வறுமை வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது தான் வட்டியின் மூலமாக சம்பாதித்தாலும் அதனுடைய முடிவு அது குறைவின் தான் செல்லும் என நபியவர்கள் சொன்னார்கள். ஒருவர் வட்டியை எவ்வளவு தான் அதிகரித்துக் கொண்டு சென்றாலும் சரி, அதனுடைய முடிவு குறைவிலை தான் கொண்டு போய் சேர்க்கும், நாசத்திலே தான் கொண்டு போய் சேர்க்கும், அழிவிலே தான் கொண்டு போய் சேர்க்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்நியவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் தன்னுடைய வாள்களை காட்டவில்லை, ஈட்டிகளை காட்டவில்லை, அம்புகளை காட்டவில்லை, ஆயுதங்களை காட்டவில்லை. அவர்கள் ஆயுதங்களை காட்டி பயமுறுத்துவார்கள். அந்நியவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் தன்னுடைய வாள்களை காட்டவில்லை, ஈட்டிகளை காட்டவில்லை, அம்புகளை காட்டவில்லை, ஆயுதங்களை காட்டவில்லை. அவர்கள் ஆயுதங்களை காட்டி பயமுறுத்துவார்கள். இவர்களோ முசல்லாவை காட்டுவார்கள், ஓட்டாவை காட்டுவார்கள், உணவு செய்வார்கள். தன்னுடைய 2 கைகளை உயர்த்தி விட்டால் போதும், காதுகள் எல்லாம் நடுங்கி விடுவார்கள். அவர்களுடைய துஆவில் அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. அந்நியவர்களுக்கு தெரியும், இவர்கள் கையை ஏற்றி விட்டார்கள் என்றால் இவர்களுடைய துஆக்கள் கபூலாகிவிடும். அந்த அளவுக்கு ஆயுதங்களை விட அதிகமாக சஹாபாக்குடைய துஆவை மறுத்தார்கள். ஏன் துஆ சாதாரணமானதல்ல. நபியர்கள் சொன்னார்கள், அத்துஆ சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதமே துஆ என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதில் சாதிபு நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஜ்லா நதியை கடப்பதற்காக வேண்டி தன்னுடைய 30,000 சஹாபாக்களுடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நதியுடைய கரையிலே நின்று கொண்டு சத்தம் போட்டு சொன்னார்கள், யாராவது இந்த படையில பெரும்பாவம் செய்தவர்கள் இருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 36,000 பேரில் ஒரே ஒருவர் கூட இருந்து நான் பெரும்பாவம் செய்தேன் என்று கூறவில்லை என்றால் 36,000 பேரும் சுத்தமான உணவை உண்டதனால தான் அவர்கள் பாவங்களை செய்யல. சொன்னார்கள், இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருவது நிச்சயம், அல்லாஹ்வுடைய உதவி வருவது நிச்சயம் என்று சொல்லி அந்த 36,000 பேர்களும் கஜ்லா நதியை அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். செல்லக்கூடிய வேளையில் மாலிக் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு லோட்டா கீழே விழுந்து விடுகின்றது. அவர் கூறுகின்றார், என்னுடைய லோட்டா கீழே விழுந்து விட்டது என்று. அதை பார்த்த மற்ற சஹாபி சொன்னார், லோட்டா தானே, போனால் போகட்டும், வாங்கிக் கொள்ளலாம், விட்டுவிடு என்று சொன்னதற்கு சொன்னார்கள், இல்லை 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 இல்லை, இது நான் ஹலாலாக சம்பாதித்த லோட்டா. 2 கைகளை ஏந்துகின்றார்கள். அல்லாஹும்ம லா தஜஅல்னி மின் பைனில் அஸ்கரி யக்து சுவாஇ, யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய இந்த படைக்கு மத்தியில லோட்டாவை காணாமலாக்குவதற்கு நான் தான் கிடைத்தேனா? என்னுடைய லோட்டாவை திருப்பி தந்து விடுவாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது, அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் போய் கரையை சேருவதற்கு முன்னால அந்த லோட்டா அவர்களை கரையிலே எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததாக சரித்திரத்தில் கூறப்படுகின்றது.
மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உணவு சுத்தமாக இருந்தது, தொழில் சுத்தமாக இருந்தது, வியாபாரம் ஹலாலாக இருந்தது. அவர்கள் கையை ஏந்திவிட்டால் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய உணவில் ஹராம் கலந்து விட்டது, நம்முடைய தொழிலில் ஹராம் கலந்து விட்டது. ஹராமான உணவை நம்முடைய வாலிப ஆண்களும் பெண்களும் சாப்பிடுவதன் காரணமாகத்தான் பயங்கரமான பாவ செயல்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உணவு சுத்தமாக இருந்தால் அவர்களுடைய உடலால் வெளியாகக்கூடிய செயல் சுத்தமாக இருக்கும். உணவு கெட்டுவிட்டது, அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு கெட்டதன் காரணமாக பயங்கரமான மோசமான பாவங்களுக்கு நம்முடைய வாலிப ஆண்களும் பெண்களும் அந்த பாவங்களை செய்வதற்கு தயாராகி விட்டார்கள். கண்ணால் பார்ப்பது ஹராம், காதால் கேட்பது ஹராம், காலால் நடந்து செல்வது எத்தனையோ ஹராமான விடயங்களுக்கு ஏன் வயிற்றுக்குள்ளே சென்ற உணவு ஹராமாக இருக்கின்றது. அந்த ஹராமான உணவால் ஏற்பட்ட வளர்ந்த அந்த உடல் ஹராமின் பக்கம் தான் அவனை இழுத்துக் கொண்டே இருக்கிறே தவிர நல்ல வேலைகளின் பக்கம் அவனை உற்சாகப்படுத்தாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் நாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, நான் ஹலாலான முறையில தொழில் செய்வேன், வியாபாரம் செய்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடியவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஏன் சரித்திரத்தை நாம் மறக்க முடியாது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே பெரிய கோடீஸ்வரன், ஆனால் மதீனாவுக்கு செல்லும் பொழுது அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு வெறும் கையுடன் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். மதீனாவுக்கு சென்று பஜாரை காட்டி, பஜாருக்கு சென்று பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் அல்ல, சாதாரணமான தயிர் வியாபாரம், நெய் வியாபாரம், மோர் வியாபாரம் ஹலாலான முறையில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான் என்றா, அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில், அவர்கள் வஃபாத்தாகிற வேளையில 100 பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். சொன்னார்கள், ஒவ்வொரு பத்ர் சஹாபாக்களும் 400 தீனார் கொடுங்கன்னு சொல்லி, 400 தீனார் இருந்தா இந்த காலத்துல சுமார் 50,000 மேற்பட்ட ரூபாய், ஒவ்வொருவருக்கும் 400 தீனார் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் கூட, ஹஜ்ரத் அலி கூட அந்த 400 தீனார்களை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் நபியுடைய மனைவிமார்களில் ஹயாத்தாக இருந்த அந்த அனைத்து மனைவிமார்களுக்கு பெரிய ஒரு கணக்கு பணத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். அதற்கு ஆயிஷாவே துஆ செய்கின்றார்கள். தகாஹுல்லாஹு மினஸ் சல்சபீல், சல்சபீல் என்ற ஊட்டிலிருந்து அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் பணத்தை புகட்டுவானாக என்று அதற்கு ஆயிஷா துஆ செய்தார்கள். அதற்கு பின்னால் தன்னிடம் இருந்த பல நூற்றுக்கணக்கான அடிமைகளை உரிமை விட்டு அவர்களுக்கும் பெரிய அளவு பணத்தை கொடுத்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயால பதிவு செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் பணமாக மாத்திரம் 310 கோடி தீனாரை விட்டு செல்கின்றார்கள். 310 கோடி தீனார் என்றால் எத்தனையோ பில்லியன் கணக்கில் பொறுமதி, அதை விட்டு செல்கின்றார்கள். தங்க பிஸ்கட் நம்முடைய காலத்தில் உள்ள 2-3 அங்குலம் உள்ள பிஸ்கட் அல்ல, பெரிய தங்க பிஸ்கட்டுகளை விட்டுட்டு போனாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த தங்க கட்டிகளை உடைப்பதற்காக வேண்டி சில ஆண்கள் கோடாரிகளை எடுத்து அந்த தங்க கட்டிகளை உடைக்கின்றார்கள். உடைத்து அவர்களுடைய கைகளும் மறைத்து விட்டதாக சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. 3000 ஆடுகள், 1000 ஒட்டகங்கள், 100க்கும் மேற்பட்ட குதிரைகள், அவர்களுடைய மனைவிமார்களில் 4இல் 1 மனைவிக்கு மாத்திரம் பல லட்சக்கணக்கான திர்ஹம்கள் கிடைத்ததாக சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனா மதீனால வியாபாரத்தை ஆரம்பித்தது தயிர் வியாபாரம், மோர் வியாபாரம், நெய் வியாபாரம் ஹலாலான முறையில் ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அங்கவர்களுடைய பெரிய ஒரு சதித்திட்டம் தான் முஸ்லிம்களுடைய பலத்தை குறைக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வெளிரங்கமான பலம், உடல் பலம், அதை குறைப்பதற்கு உலகம் பூராவும் இந்த போதை வத்தை அவர்கள் இறக்கி வைத்து விட்டார்கள். அந்த போதை வத்துக்களுக்கு நம்முடைய ஆண்களில் சிலர்கள் அடிமைகளாகி அவர்களுடைய உடற்புடைய வெளிரங்கமான
பலம், உடலுடைய விருங்கமான சக்தி சென்று விட்டது. அடுத்த சக்தி தான் ஆன்மீக சக்தி, துஆவுடைய பலம். நம்முடைய முதுகு எலும்பை போன்றிருக்கக்கூடிய அந்த துஆவுடைய பலத்தை குறைப்பதற்குத்தான் அவர்களை உலகம் பூரா வட்டி பரப்பிவிட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாடும் பல இலட்சம் பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்று சேருகின்றார்கள். புனித ஸ்தலங்கள்ல கூட துஆக்கள் செய்யப்படுகின்றது. ஏன் அந்த துஆக்கள் நிராகரிக்கப்படுகின்றன? ஏன் அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றன என்றால், துஆவுக்குரிய மிக முக்கியமான அம்சம் உணவு சுத்தமாக இருக்கும். அதில் சாது வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் அன் அகூன முஸ்தஜாபத் தஅவா, என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு நாயகமே நீங்க துஆ செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, அபிது மத்அமக தகுல் முஸ்தஜாபத் தஅவா, சாதே உங்களுடைய உணவை சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சஹாபாக்கு உணவு ஹலாலாக இருந்தது. பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கையேந்துகின்றார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றிருக்கின்றான். உலகத்தில் நம்முடைய துஆ நிராகரிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆகிராவில் வட்டியை சாப்பிட்டவன் கியாமனால் எவ்வாறு எழும்புவான் என்றால் குர்ஆன்ல கூறுகின்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யாரு வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்களோ கியாமனால் அவர்கள் எழும்பக்கூடிய வேளையில் பேய் பிடித்தவனை போன்று புத்தி கெட்டவனை போன்று பைத்தியக்காரனாகத்தான் கியாமனால் எழும்புவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கின்றான். வட்டியின் மூலமாக உலகத்தில் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பல சந்ததியினர்கள் ஆபத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள். ஆகிராவில் பயங்கரமான தண்டனை இருப்பதாக குர்ஆன்ல கூறியிருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து ஹலாலான முறையில் நாம் நம்முடைய தொழில வியாபாரத்தை சிறிய அளவில் இருந்தாலும் சரி, சாதாரணமான முறையில் இருந்தாலும் சரி, அதை ஹலாலான முறையில் நாம் ஆக்கிக் கொண்டோம் என்றால் அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். அதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக சாலிஹான குழந்தைகளாக வளருவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்நியவர்கள் வீசிருக்கக்கூடிய அந்த வடைகளில் சிக்கி நாம் நம்மையும் அழித்து நம்முடைய மனைவி மக்கள் குழந்தைகளையும் அழித்துக் கொள்ளாமல் இஸ்லாம் கூறிய முறையில் ஹலாலான முறையில் சுத்தமான முறையில் நாம் நம்முடைய தொழிலை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய தொழிலை ஆக்கிக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. ஹலாலான தொழிலையும் வியாபாரத்தையும் தந்தருவாயாக. ஹராமான தொழிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. சுத்தமான உணவையும் உடையையும் தந்தருவாயாக. ஹராமான உணவு உடைகளிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றி அச்சமற்ற பயமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. எல்லா மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. குறிப்பாக முஸ்லிம்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் நம்முடைய பெண்களையும் சிறுவர்களுடைய உயிர்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.